வணக்கம் மக்களே, டிஎன்பிசி குரூப் 2A மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பேட்ச் தாங்க. ஓகேவா, த ஃபயர் டெஸ்ட் அப்படின்ற நேம்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பேட்ச் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான ஷெட்யூல் எக்ஸ்பிளேஷன் தான் நான் சொல்ல போறேன். நாட் ஒன்லி இது டெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, கிளாஸ் பிளஸ் டெஸ்ட். ஓகேவா, டிஎன்பிசி குரூப் 2 சொல்லக்கூடிய பிலிம்ஸ்க்கான எல்லா டாபிக்கும் நம்ம கவர் பண்ணி டீச் பண்ணிட்டு வீடியோ கொடுத்து சொல்லி கொடுத்து அதுல இருந்து தான் டெஸ்ட் வைப்போம். ஓகேவா, ஓவரால் 12 டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை டெஸ்ட். ஓகேவா, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தான் டெஸ்ட். நம்ம ஆல்ரெடி குரூப் 4 பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் டெஸ்ட் அப்படின்னு பேரு 8 வாரம் டெஸ்ட் வச்சோம். ஓகே, 50 கொஸ்டின்லாம் நீங்க நிறைய பேர் வந்து எழுதிட்டு பாத்தீங்கன்னா அதே ஃபயர் டெஸ்ட் நேம்ல 9 வாரம் நம்ம ஷெட்யூல் போட்டு அது இல்லாம 3 ஓவரால் டெஸ்ட் போட்டு எல்லாமே நான் பண்ண போறோம். கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் தான் இது. நிறைய பேர் டெஸ்ட் மட்டும் தப்பா நினைச்சாதீங்க, கிளாஸ் பிளஸ் டெஸ்ட். ஓகேவா, இதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி 300 தாங்க. ஓகே, ஒன்லி 300 தான். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டேட்டு சண்டே ஆஃப்டர்நூன், வரக்கூடிய சண்டே ஆஃப்டர்நூன் வந்து முடியும். இந்த டெஸ்ட் எப்படி நம்ம கொண்டு போவோம்னா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை டெஸ்ட் மேக்ஸ் பிளஸ் ரீசனிங். ஓகேவா, மேக்ஸ் வந்து ரீசனிங் வந்துடும். அதனால ஒவ்வொரு வாரமும் மேக்ஸ் என்ன படிக்கணும், என்ன ரீசனிங் படிக்கணும், அது என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியும்னு சொல்லிட்டு வந்துடும். ஒவ்வொரு புதன்கிழமை டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு சண்டே டெஸ்ட் வைப்போம். ஓகேவா, சர்ப்ரைஸ் டெஸ்ட் சொல்லிட்டு இப்போ 3 வாரம் இல்ல 4 டாபிக் வந்து முடிஞ்சிச்சு, அந்த டாபிக் முடிச்சுன்னா சடனா சண்டே வந்து டெஸ்ட் வைப்போம். உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ஃபயர் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்றோம், உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. அப்படியே நீங்க இப்போ நான் இதை என்னென்னாலும் நம்ம ஷெட்யூல் போட்டுருவோம், எப்படி நம்ம டெஸ்ட் கொண்டு போகணும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, வந்து இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிடிஎஃப் வந்து வெப்சைட் டெஸ்ட். ஓகேவா, பிடிஎஃப்லயும் டெஸ்ட் இருக்கும், வெப்சைட்லயும் டெஸ்ட் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் வெப்சைட்ல போய் எழுதிங்கன்னா பிரிலிம்ஸ், அதாவது செப்டம்பர் 28 இருந்து ஒரு வாரம் கழிச்சு வரைக்கும் அது இருக்கும். ஆன்லைன் நோட் என்ன ஆயிடுனா அந்த டெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பீரி ஆயிடும். ஓகேவா, வெப்சைட்ல நீங்க அது வரைக்கும் எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். 24 hours எப்போ வேணாலும் நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா, ஒன்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் கொடுத்த உடனே அது வெப்சைட்ல வந்துடும். நீங்க வெப்சைட்ல கூட டெஸ்ட் எழுதிக்கலாம். ப்ராக்டிகல் கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணுவோம் மேக்ஸ் பேட்சுக்கு. ஓகேவா, மேக்ஸ் பிளஸ் ரீசனிங்க்கு ப்ராக்டிகல் கொஸ்டின் உங்க வெப்சைட்ல இருக்கும். நீங்க அதையும் போய் ஆக்சஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, பேட்ச்ல ஜாயின் பண்ணி அப்படின்னா இந்த ஃபயர் டெஸ்ட். ஓகே, ஸோ அவ்வளோ பேசாம என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. இன்னைக்கு ஆரம்பிச்சு 5, 8ஆம் தேதி வரைக்கும் முடியுது. என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் வீக்னா 6ஆம் தேதி டெஸ்ட், வர புதன்கிழமை டெஸ்ட் எல்சிஎம் HCF சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட், ரொம்ப முக்கியமான டாபிக். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் அண்ட் டைஸ், இதான் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ 25 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 15, ரீசனிங் 2 சேர்த்து 25 கொஸ்டின் சேர்த்து பிடிஎஃப் டெஸ்ட், வெப்சைட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் டெஸ்ட்ல OMR எழுதிருவீங்க, அதுக்கப்புறம் தான் வெப்சைட் டெஸ்ட். வெப்சைட்ல நீங்க எப்போ எழுதிக்கலாம். அது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷஃபிள் ஆகி தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குன்னா நாளைக்கு நீங்க எழுதுறப்ப அந்த கொஸ்டின் வந்து ஷஃபிள் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ வெப்சைட் ஆக்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுவும் 300 தான். ஓகேவா, 300 கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பிளஸ் வெப்சைட், இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுவும் செப்டம்பர் 28 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் வாரம் 6ஆம் தேதி டெஸ்ட். அடுத்த வாரம் நம்ம என்னைக்கு ஆரம்பிக்குது பாத்தீங்க அப்படின்னா 2வது வாரம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா 7ஆம் தேதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி முடியும். ஸோ என்ன இது அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் சீரிஸ் அண்ட் லெட்டர் சீரிஸ். ஓகேவா, நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் இது ஆல்ரெடி அங்கேயே முடிஞ்சிட்டு இருக்கும். டைரக்ஷன்ஸ் அது மாதிரி இது நிறைய பேர் தெரியல. நம்ம டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாரம் நம்ம கொண்டு போறோம்னா அது நெக்ஸ்ட் வீக் அந்த டெஸ்ட் வரும். அப்படின்னா புரியல சார் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ போன வாரம் நீங்க என்ன படிச்சீங்க, ரீசனிங் டைஸ், அதாவது டைரக்ஷன்ஸ் டைஸ் எல்சிஎம் HCF சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ் படிச்சீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் செகண்ட் வீக்லயும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். புரியுதா, அந்த வாரத்துக்கு வந்து அந்த வாரம் மட்டும் எழுதிட்டு அதோட மறக்கிறது கிடையாது. இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுது, ஃப்ரெஷர்ஸ் வேணா தெரியாம இருக்கணும். ஸோ செகண்ட் வீக் போறப்ப ஃபர்ஸ்ட் வீக்கோட கொஸ்டின்ஸ் செகண்ட் வீக்லயும் இருக்கும். இப்போ தேர்ட் வீக் போறப்ப ஃபர்ஸ்ட் 2 வாரத்தோட கொஸ்டின் தேர்ட் வீக்ல இருக்கும். இப்போ ஃபோர்த் போறப்ப முதல் 3 வாரம் படிச்சது ஃபோர்த் வாரத்துலயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம எல்லா சப்ஜெக்டையும் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் எக்ஸாம் முடிவு வரைக்கும் அது நான் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஓகே, அது இல்லாம இப்போ நான் ப்ராக்டிகல் கொஸ்டின் தனியா போட்டுட்டு இருக்கேன், 100 கொஸ்டின் சொல்லிட்டு, அதாவது ஒரு டாபிக் 100 கொஸ்டின் சொல்லிட்டு அதையும் நம்ம போட்டு தான் இருக்கும். ஓகே, எப்படி பார்த்தாலும் நம்ம மேக்ஸ்ல 25 எடுத்தே ஆகும். ஓகே, அதுக்கான ஃபுல் வேலை நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், பாருங்க. அடுத்து 13ஆம் தேதி அதே மாதிரி புதன்கிழமை டெஸ்ட். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட் வீக் பாத்தீங்கன்னா அப்படின்னா 14ஆம் தேதி ஆரம்பிச்சு 19ஆம் தேதி முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பெர்சன்டேஜ், இங்க பாத்தீங்கன்னா பஸ்ல ஆல்பா நியூமெரிக், அதுமே 25 கொஸ்டின் வர புதன்கிழமை டெஸ்ட்டுங்க. அதே நீங்க மிஸ் ஆனாலும் நீங்க வெப்சைட்ல போய் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ், ஏஜஸ், சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் வெயிட்டேஜா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் ரீசனிங் எதுவும் போல, இது 3 டாபிக் இருக்கும். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மென்சுரேஷன், பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, ரீசனிங் இது வந்துடும் புதன்கிழமை டெஸ்ட், இது புதன்கிழமை டெஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல 3D, இங்க கேலண்டர், கிளாக், அப்புறம் வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ். ஓகே, அந்த ட்ரையாங்கிள் கொடுத்துல அது எத்தனை முக்கோணம் இருக்கு, அதுக்குள்ள எத்தனை சதுரம் இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது ஓகேவா, 10ஆம் தேதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ABGB ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. இதோட நமக்கு என்ன ஆகுதுன்னா வீக் 7 வந்து முடியும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் தான் இருக்கும். ஓகே, 2 வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 12ஆம் தேதியிலிருந்து ரிவிஷன் பண்ணுவீங்க, ஒரு ஃபுல் டெஸ்ட் 50 கொஸ்டின் கூட கேட்போம். ஓகேவா, அது மாதிரி இங்க என்னன்னா 2 நாள் ரிவிஷன் பண்ணீங்க, அப்புறம் இங்க 3 நாள் ஃபுல் ரிவிஷன், அதாவது ஃபுல் டெஸ்ட் 24, 25, 26. ஏன்னா 28ஆம் தேதி எக்ஸாம்ல. ஸோ தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். 24, 25, 26 3 நாள் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, இந்த ஃபுல் டெஸ்ட் முடிச்சிட்ட உடனே அவ்வளோதான், அதோட நம்ம போயிட்டு எக்ஸாம் தான் எழுத வேண்டியதான். ஓகேவா,
ஸோ அதுக்கான டீடைல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6ஆம் தேதி 13, 20, 27, 3, 10, 17, 21, 24. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, சார் நான் ஒர்க் போறேன், ஒரு சில இடத்துல நான் வேற இடத்துலயும் படிக்கிறேன், வேற ஒரு இன்ஸ்டியூட்ல வேற இடத்துலயும் நான் படிக்கிறேன், மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கு, நான் மட்டும் ஃபாலோ பண்ணி நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியா இருக்கு, உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனாலேயே நான் புதன்கிழமை வச்சிருக்கேன். இப்போ சண்டே டெஸ்ட் வேற இன்ஸ்டியூட்ல அந்த தேதி இருக்கிறப்ப அது எழுதுமா இல்லை இது எழுதுமா சொல்ற டவுட் இருக்கு சார். நீங்க போன வாட்டி ஃபயர் டெஸ்ட் புதன்கிழமை வச்சீங்களோ அதே மாதிரி வைங்க சார்ன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் புதன்கிழமை வச்சிருக்கேன். ஒரு சில வேலை எழுத முடியும்னாலும் இந்த வாட்டி வெப்சைட்லயும் நம்ம கொடுத்துருக்கோம். போன வாட்டி கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் தான் இருந்துச்சு, இந்த வாட்டி வெப்சைட்லயும் நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான டீடைல்ஸ் தான் கொடுத்துருப்போம். இங்க டெஸ்ட் 1, 2, 3 சொல்லிட்டு வரும். ஓகே, மொத்தம் வந்து 12 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா பேட்ச் ஒர்க் நிறைய இருக்கு, அதுக்கு அடுத்து போயிடும். ஸோ பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஜாயின் பண்ண முடியாது. ஜஸ்ட் 300 தான். ஸோ ஜாயின் பண்ண விருப்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஜஸ்ட் மெசேஜ் பண்ணா அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டீடைல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த நம்பர் இருக்குல்ல, நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கிளாஸ் பண்ணணும், சும்மா அதே சொல்ல வேணாம். ஸோ அந்த ஷெடியூல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லைனா டவுட் இருக்கு, எல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.